டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்க அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி நம்ம எல்லாருமே ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆங்கில காலண்டர் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதியை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் தேதியில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. எல்லாரோட ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் முடிந்த உடனே இன்னொரு நாள் வரும்போது தான் ஓகே நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையோ ஒரு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் அப்படிங்கிறது வரும்போது நிறைய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது, எந்த ராசிக்காரங்கள்லாம் ஓஹோன்னு இருக்க போறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிம்ம ராசி பார்க்க போறோம் மேம். சிம்ம ராசிக்கு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் அடுத்த என் வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா, என்னோட பையன் சிம்ம ராசியில் இருக்கிறான், அவனோட படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சிம்ம ராசிக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பற்றி தீபம் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாம்மா. சிம்ம ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வந்த கொஞ்ச காலகட்டத்திலே நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்கிறது உண்டு. மேடம் கையில் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருந்தேன் மேடம், ஒரு சில லட்சம் ரூபாய் வச்சுருந்தேன் மேடம், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு கேட்டால் நான் 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், நாளை காலையில் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டு நான் கொடுத்த இப்போ வரைக்கும் வரல. நிறைய பேர் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, சிலர் மச்சன்ச்சு கேட்டா என் பொண்டாட்டி வேற என்னை பாடாப்படுத்தினா, கேட்குறா இல்லை குடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச்சு கேட்டு நான் சில லட்சம் கொடுத்து 1 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் டெய்லி குடுன்னு கேட்டுருக்கோம். அவள் கொடுத்த பாடம் இல்லை, அதுக்கும் மேலே எங்ககிட்ட வம்பு தும்பு சண்டை பிரச்சனை எல்லாம் பண்ணுறான். ஆக கையிருப்பு எவ்வளோ இருந்துச்சோ அதை சனி பகவான் டக்குன்னு பிடுங்கிட்டா மேடம். அப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. அதே மாதிரி ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை மேடம். நான் சிம்மம், பொதுவாக சிம்மம் பார்த்திங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும், பர்ஃபெக்டாக செய்வாங்க. என்ன மாதிரி வேறு யாராலையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது, அப்படி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அந்த செயலாக்கமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய அத்துணை கேரக்டர்ஸும் நிறைஞ்சவங்க தான் சிம்மராசி அன்பர்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்ட். இந்த சிம்மம் துலாலம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பொருந்தும். என்ன பெருசாக நடிக்க தெரியாது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றிக்க தெரியாது. ஆக இது அவங்களோட மைனஸ். அப்படின்னாலும் ப்ளஸ் என்ன, எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்ப நேர்த்தியாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறேன். என்னோட ஹையர் அஃபிஷியலுக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்குது. என் கீழே வேலை செய்கிற சபார்டினேட்ஸ்க்கு என்கிட்ட கான்ஃபிடென்ட் இருந்தே இருக்குது. ஆக மொத்தம் வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை அப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். வேலை செய்கிற இடத்துல தான் நிம்மதி இல்லை. குடும்பத்துலையாவது சந்தோஷமாக இருக்கிறோமா, குடும்பத்துலேயும் அது இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. இவ்வளோ நாள் வரைக்கும் என் மனைவி குழந்தைங்களாம் என் கண்ட்ரோலில் இருந்தாங்க. இப்போ என் பிள்ளைங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் இருக்குது, என்னோட புத்திசாலித்தனத்தால் என்னால் டேக்கிள் பண்ண முடியல. ஆக பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். அதுக்கும் மேலே எதிர் வீடு, பக்கத்து வீடு, 3வது தெருவில் இருக்க 4வது வீடு எல்லாம் நான் போனால் வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நேராக அவங்கள பார்க்குறேன், வணக்கம் சொல்லுவாங்களான்னு கண்டும் காணாமல் போகிறாங்க. அதுக்கும் மேலே சாக்கிட்டு பேசுகிறாங்க, காசிப் பேசுகிறாங்க. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறேன். இதெல்லாம் கூட ஓகேங்க, ஹெல்த்தாவது நல்லா இருக்கா, ஹெல்த்லேயும் பெரிய அடி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, திடீர்னு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு, டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்படி நிறைய சிம்மராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டீங்க. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக மாறின கொஞ்ச காலகட்டத்தில் இத்தனை அனுபவங்கள் வேதனைகள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, சனி அஷ்டமத்து சனியாக இருந்து இவ்வளோ டார்கெட் பண்ணால் உங்களுக்கு 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேலே படிய போது. ஆக சனி ஆல்மோஸ்ட் பசிஃபை ஆகிடுவா, நல்லிஃபை ஆகிடுவா, பிரீத்தி ஆகிடுவா அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். 2வது ராகு பகவான் 7ஆம் பாவம், கலத்திர ஸ்தானத்தில் ராகு. நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு வசதியான பொண்ணு, ஒரு சாதாரண பையனாக இருப்பா, ஒரு வசதியான பொண்ணு, நல்ல செல்வந்தர் வீட்டு பொண்ணு திருமண வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. 6ஆம் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணும். வசதியான வீட்டு பொண்ணுன்னு பார்த்தா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சித்தரிக்கப்பட்டதாக இருக்கே, உண்மை இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி ஆல்ரெடி எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க அப்படி சொல்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் என் மனைவி வேலைக்கே போகலைங்க அப்படின்றவங்க மனைவி மூலியம் திடீர் தனப்பிராப்தி அப்படின்னு வரும். எப்படி தனப்பிராப்தி வரும், என் மனைவி படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாலும் பக்கத்தில் ஏதாவது கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், ஆள் எடுக்கலாம், வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிப்பாங்க. இல்லை மனைவிக்கு சொத்து பத்து இருக்குது அப்படின்னா
சொத்து பத்துலாம் இல்லைங்க, சும்மா ஒரு 4 சென்ட் இருக்குது அப்படின்னா கூட அவங்க வீட்டில் அதை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணுக்கு அப்படி உரிய தொகை கொடுப்பாங்கல்ல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்தில் மனைவினால் திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது உண்டு. ஆனால் 6ஆம் மாதம் வரைக்கும் அதில் பெருசாக ப்ராப்ளம் கிடையாதுங்க. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, உங்கள் மனைவி எப்படி பேசுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது உங்களோட நீங்கள் லேடிஸாக இருந்தால் உங்கள் கணவரும் அப்படி தான் பேசுவார், உங்கள் மனைவியும் அப்படி தான் பேசுவாங்க. என்னோட திறமைக்கும் என்னோட புத்திசாலித்தனக்கும் வேலைக்கு போன கொஞ்ச நாளில் பாருங்கள், பிள்ளைக்கு நான் வந்து பல்சர் வாங்கி கொடுத்துட்டேன், பிள்ளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீ இவ்வளோ நாளாக வேலைக்கு போகிற, நீ எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, மேலே பாரு காக்கா பறக்குதுன்னு அப்படின்னா அடப்பாரு வெள்ளை காக்கா அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், அடப்பாவுமே அது காக்கா இல்லை கொக்குன்னா நம்ம மக்கா போயிடுவோம். ரொம்ப சிம்பிள். என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி, அப்படிதான் சாமி, ஓகே சாமி அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா சிம்மராசி அன்பர்களோட குடும்பம் காப்பாற்றப்படும். இதே மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்கிட்டையும் இதே மாதிரி தான் ஆமாம் சாமி அப்படிதான் சாமி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கணும். அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சுயஸ்தானத்தில் கேட்டு இருக்கான். பொதுவாக சிம்மத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு தலைமையாக இருக்கிறது, 4 பேருக்கு மத்தியில் ரொம்ப கெத்தாக இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தனிமை கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டம் தனிமை இனிமையாக இருக்கும். நல்லது. உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் பதப்படுத்திக்கிறதுக்கு, பக்குவப்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேத்து சுயஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படின்றது வரும். அதை ஓவர் கம் பண்ணிக்கோங்க. கேத்து வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்ன, ஆன்மீகம் சார்ந்த தேடல் இருக்கும். நம்ம வந்து ஜீவசமாதி போகலாமா, இறை வழிபாடு பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயம், வெளிநாட்டுக்கு போய் வர்த்தகம் செய்யலாமா, இப்படி நிறைய நல்ல விஷயமும் இருக்கும். மைனஸ் என்ன அப்படின்னா தனிமை எனக்கு பிடிக்குது அப்படின்ற உணர்வு. யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பழக பிடிக்கல, கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்றதும் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் வந்து பாருங்கள் 12ஆம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சிம்மம் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, வெளிநாடுக்கு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறது, இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வருது, இங்கேருந்து கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வருது, பிள்ளைங்களுக்கு ஏதோ நெகநட்டு சேர்த்துறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானதுமா. இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். ஓகே மேம். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு அமைதியாக நல்லா சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்ததாக சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க ஒரு 3 வருடத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக கிரக ரீதியாக இருக்க போகுது. ஸோ கிரகங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை, நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இதில் எந்த கிரகம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, இவங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் தான் இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு ஆனி மாதத்துக்கு மேலே வந்து உச்ச நிலையில் இருக்கிற குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்குறார். ஏன்னா பொதுப்படையாக நம்ம காட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டாப்பாக இருக்கும்னா கீழே வரும் கமாண்ட்ஸு, நீ சொல்லிட்டு போவீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. ஸோ நம்ம சொல்கிறது கோச்சார ரீதியான கிரக ரீதியான பலன்கள் மட்டுமே. ஸோ அப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. ஸோ இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மன நிம்மதி கிடைக்க போகுது, சந்தோஷம் கிடைக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கீங்களா? எதையா மனசு விட்டு பேசியிருக்கீங்களா? ஏன்னா மனசு விட்டு பேச முடியாத அளவுக்கு ஒரு போராட்டத்தை கேது வேற ராசிக்குள்ளே வந்து கொடுத்துட்டார். ஸோ உங்களால் மனசு விட்டு பேச முடியல. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சிம்மராசிக்காரங்க ஒரு சிரமப்பட்டு வந்த வாழ்க்கை இனிமேல் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கக்கூடும் என்பது உண்மை. உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம். இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஏமாந்துட்டு உட்காந்துருக்க சிம்மராசிக்காரங்க இனிமேல் கையிருப்பை பக்குவப்படுத்தி கொண்டு சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்ச சிம்மராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய காலம். ஆனி மாதத்திலிருந்து தான் கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இந்த 3மே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். அதே போல் சில சிம்மராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா இடத்துல வாக்கு கொடுத்துட்டு வாண்டடாக மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. எதுக்கு வாக்கு கொடுத்தேன்னு தெரியல. உணர்ச்சிப்பட்டு அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்,
கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் உணர்ச்சிவசப்பட்டு வாக்கு கொடுத்தேன். அதேபோல் ரோட்டில் போய்கிட்டே இருக்கும்போது யாருக்காக பிரச்சனை, ஒரு 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு போய் அந்த சமாதானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் செஞ்சவங்க நீங்கள் தான். அந்த சமாதானம் பண்ணனால தான் பல பிரச்சனை உங்கள் மேலே வாண்டடாக கேஸ் விழுந்துருக்கும். ஸோ ஏன் செஞ்சேன், எதுக்காண்டி செஞ்சேன்னு தெரியல. நான் என்னுடைய இயல்பான குணத்தில் நல்லது செய்யணும் தான் செஞ்சேன். ஆனால் கடைசியில் என் மேலேயே பழி போட்டாங்க அப்படிங்கிற சிந்தனையில் சிக்கி தவிச்ச சிம்ம ராசிக்கு இந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு கிடக்க போகிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணலாம், உறுதிப்படுத்திக்கலாம். அதுவும் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள், அது ஆண்களாக இருக்கட்டும், மேக்சிமம் அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பு காட்டினீங்க, உங்கள் கூட இருக்க உறவுகள்கிட்ட ரொம்ப பாசம் காட்டினீங்க. ஆனால் 9 மாத காலமாக கிட்டத்தட்ட 2025 மே மாதம் அல்லது ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் படுற கவலைகள் உங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நீங்களும் எவ்வளவோ ப்ரூஃப் பண்ணி பார்த்தீங்க, உண்மையாக இருக்கீங்க, உறுதியாக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்கன்னு. ஆனால் யாருமே உங்களை நம்பலை. ஆனால் இனிமே தான் உங்கள் லைஃப்பில் வேலையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் உறுதியாக உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ராசியில் கேது இருக்கார், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஒன்று, உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், வெளிப்படையாக சொல்லாதீங்க. உங்களுடைய சந்தோஷங்களை மேக்சிமம் அவங்ககிட்ட பகிர வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து பேசுங்க. நீங்கள் என்ன செய்யணும், எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத சிந்திங்க. அதேபோல் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரகசியங்களை வெளிப்படையாக பேசுகிறது நிப்பாட்டிங்க. ஏன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஓப்பன் டிக்ளேர். உங்கள்கிட்ட இந்த மறைவு ஒளிச்சு வச்சு பேசுகிறது, மற்றவங்கள வந்து குறை சொல்லி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது. அதேபோல் ஒளிமறைவாக பின்னாடி போய் பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனா நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆள். ஆனால் இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டை கொஞ்சம் என்ன சொல்லணும்னா, அவங்க அதாவது இயல்பான கேரக்டரை மாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கும். தேவையில்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா உங்களை இன்னும் சில நேரங்களில், ஏன்னா 8ஆம் இடத்துல இன்னும் சனி பகவான் உட்காந்துருக்கார். அப்போ சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் வெளிப்படையாக உங்களுடைய உறவுகள்கிட்ட சொல்கிறத நிப்பாட்டுங்க. அதே போல் அந்த மாமியார் மாமனாரால் நிறையா பிரச்சனையை சந்தித்த சிம்மராசி பெண்களுக்கு இனிமே தான் விடுதலை கிடைக்கும். இனிமே தான் விடுதலைனா எப்படின்னா, அவங்க உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அவங்க உங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசிக்கு பதவி உயர்வு உண்டு, பாதுகாப்பான வாழ்க்கை உண்டு, சிறப்பான செயல்பாடு உண்டு, சிந்தனை உங்களுடையது, செயல்படுத்துவது குருவோடையது, வெற்றி உண்டு, நிச்சயம் உண்டு. வாழ்க்கையில் நீங்கள் நிதானமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிதானமாக செயல்பட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிரமத்திலிருந்து வெளியே வருவீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது, கடன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அடுக்குமொழியில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக ரேவதி மேம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? சிம்ம ராசி அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது அதிகார ராசி, திமிர் பிடிச்சது, கர்ஜிக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சிம்ம ராசி மாதிரி ஒரு கருணை உள்ளம் படைச்சவங்க யாருமே கிடையாது. இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டமாக, ஒரு கடந்த ஒரு 2 வருஷமாக பிடிவாதத்தோட இதை வந்து இந்த கேது திணிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பட்டையை கிளப்பி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வந்துட்டார். அடுத்து வந்து வரப்போறாரு, 12ஆம் பாவத்துக்கு வரப்போறார். குழப்பங்கள், பிடிவாதத்தினால தனக்குத்தானே வச்சுக்கிற பிரச்சனை தான். இதுதான் சிம்மத்துக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த கோர்ஸ் வேணாமா, உனக்கு செட்டாக இல்லை, நான் படித்து காட்டுவேன், எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு ஐயோ ஏன்டா இதில் சேர்ந்த அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஆனால் யாரையும் குறையும் அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, கேட்டுக்கல நம்ம. 2வது காதல் வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும், கையை விட்டு நீ போகக்கூடாது. கண்ட்ரோலோட எப்போ விட்டாலும் ஓடி போயிருப்பாங்க. காதல் பிரேக்கப்னு சொல்லி இவங்க ஒரு சோகத்தில் தெரியுறது. இந்த கேது வந்து எல்லாருமே வந்து விரக்தின்றாங்க. கேதுவோட பிடிவாதம்,
குழப்பத்தனத்தை வந்து யாராலையும் எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய யோகா, மெடிடேஷன், இதுதான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை தெளிவே ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள காலை வச்சுட்டிங்கன்னா மௌனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 7ல் ராகு இருக்குது, உங்களை விட பிரம்மாண்டமாக அங்கே இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அங்கேருந்து 10 வார்த்தை உங்களுக்கு மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்போ என்ன சொல்லலாம், இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனிக்காட்டு ராஜா மாதிரி ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போது, உத்தியோகத்தில் உங்களோட திறமையை பாராட்ட போகிறீங்க, போட்டி பந்தயத்தில் கலந்து ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. உபஜயஸ்தானாதிபதி 8ல் இருக்கார், ஓகே, பட் ஆனால் அது பணபரஸ்தானம். பதவி மூலியமாக வருமானங்கள் இவங்களுக்கு எந்த இடத்துலையும் தடையை கொடுக்காது. என்ன ஒன்று, மன சஞ்சலம், மன குழப்பம்தான் இவங்களோட மைனஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 சவரம் நகை போட்டிருப்பாங்க, இப்போ கல்யாணம் வச்சுருக்காங்க அவங்க பொண்ணுக்கு, திரும்பி செய்யணும். அப்போ செலவோட கணக்கு எவ்வளோ இருக்கும்? 12ல் குரு, விரயஸ்தானத்தில் குரு, உச்ச குரு, முறையான செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. அப்போ என்ன செஞ்சிடலாம், எங்களால் இதான் முடியுன்றதை வாய் விட்டு சொல்லிடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் கம்பல்சரியாக இடுப்பு கீழே இருக்கக்கூடிய எலும்புக்கு, அந்த முட்டி எலும்பு, ஜாயிண்ட்டு, இது எல்லாமே தேய்மானம், கால்சியம் சத்து குறைவு இல்லையா, அரிச்சிட்ருக்குங்க. இதுதாங்க பிரச்சனை, அவ்வளோதான். ரத்தம் எல்லாம் சிறப்பாக இருக்குது, இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீசிங் இருக்கிற குழந்தை கூட வீசிங்லேருந்து வெளியில் வந்துடும் சிம்மராசியில். ஆனால் இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து 8ல் சனி. என்ன சொல்லுவாங்க, சனிக்கு மட்டும்தான் 8ஆம் இடத்துல காரகபாவன அஸ்தி கிடையாது. ஆயிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 80 வயசில் இருந்தாலும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் ஒரு 3 மாதத்தில் ஏஞ்சி உட்காந்துருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆரோக்கியத்தோட சிக்னஸ் தான் அவங்கள வந்து மைனஸ் படுத்தும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எல்லாருமே தேவை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணுங்க. இவங்களால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்க போகுது, வெளில போ. ஆனால் அவங்க அடுத்து ஒரு பதவியில் இருக்கும்போது இவங்களை அன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது சிம்மராசி. எல்லா இடத்துலையும் கேர் எடுத்துக்க வேண்டியது தான், ஆனால் தன்னுடைய கேரை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகப்படியாக எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான விஷயம், அப்பா அம்மா 2 பேரை வந்து சரியாக பார்த்துக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். தனக்கு மிஞ்சினவங்க அப்படி இல்லை, தன்னை மிஞ்சினவங்க, உங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க, அவங்கள சரியாக நீங்கள் பார்த்துக்கிட்டாலே பல பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க, உத்தியோகம் பட்டையை கிளப்ப போது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் லாஸை சந்திக்க போகிற ராசி, ஏமாற்றத்தை சந்திக்க போகிற ராசி சிம்மராசி. நான் இப்போ பார்ட்னர்ஷிப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போங்க, ஒர்க்கிங் பார்ட்னராக போங்க, சைலண்ட் பார்ட்னராக போங்க, நல்லாயிருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணி போகிறீங்கன்னா அந்த பணத்தை மறந்துடுங்க. சொந்த தொழில் லேபர்ஸ்னால அதிக பாதிக்கப்பட போகிறது. நான் பெரிய கம்பெனி வச்சுருக்கேங்க, இயந்திரங்கள் பழுதாகிறது, லேபர்ஸ் சரியாக வராதது, ஸ்ட்ரைக்கு, இந்த சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக. இப்போ நம்ம நாட்டு நடப்பில் நடந்துட்டு இருக்க கேஸ் பிரச்சனையும் சிம்மராசி தான் ஃபேஸ் பண்ண போகுது அதிகமாக. ஸோ இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது காதல் விஷயத்துலேயும் சரி, இல்லற விஷயத்துலேயும் சரி, மௌனம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம். ஸோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையை பண்ண போகுது எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சிம்மராசி. நன்றி. ஓகே மேம், சிம்ம ராசிக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக ரத்தினம் சார், நீங்கள் சொல்லுங்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, சில சேஞ்சஸை இவங்க தான் பண்ணிக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் சரியாக இல்லை, அதுதான் உண்மை. ஆறுதலாக நாம் 1000 வார்த்தைகள் சொல்லலாம், அதாவது நல்லா இருக்கும், எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னா அவங்களோட பிறப்பு சுய ஜாதகம் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் சரியாக இல்லை, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த ராசியோட கேரக்டர் என்னன்னா, தற்பெருமைக்கு மயங்கிடுவாங்க. உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு கேட்டுட்டா அவ்வளோதான், அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க தான் இவங்களுக்கு முதல்ல துரோகம் செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ரகசியத்தை ரொம்ப காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா நிச்சயமாக இவங்க மேடம் சொன்ன மாதிரி லேபர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கண்டிப்பாக
சம்பளம் பத்தலை, அதே சமயத்தில் நான் வந்து இந்த லீவ் போட்டு 2 நாளில் வந்துடுறேன்னு சொல்கிறோம், 4 நாள் வர மாட்டான். இதனால் இப்போ கேஸ் தட்டுப்பாடால் எப்படி கடைகள் இல்லாமல் போகுதோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபர் இல்லாமையும் உங்களுக்கு தொழில் முடக்கங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதாவது நீங்கள் 2 விஷயமா இந்த சிம்ம ராசியை எடுத்துக்கணும். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த கொள்கையே கொஞ்சம் ஓவர் டோசேஜ் ஆகி பிடிவாதமாக மாறிடும். எப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரவங்க தான். அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க தன்னோட விஷயங்களில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத கரெக்ட் பண்ணி கூட இருக்கவங்கள கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டாக்டிக்ஸை இவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பாவகிரகங்கள் இருக்குது, ராகு கேது இருக்கார். அப்போ குடல் சார்ந்த பிரச்சனை, யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, மர்ம உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் ஏன்னா 2மே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிவு சார்ந்த விஷயங்களை வெளியேற்றக்கூடிய பிளாடர் சம்மந்தமான விஷயம். அப்போ ரொம்ப நேரம் வந்து யூரின் போகாமல் இருக்கிறதுல ஸ்டோன் வர்றது, ஏன்னா 7ஆம் பாவம் வந்து உங்களுக்கு கிட்னியை குறிக்கக்கூடியது, 8ஆம் பாவங்கிறது உங்களுக்கு மர்ம உறுப்பு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சிம்மராசிக்கு தான் இருக்குது. அப்போ இவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து யோகா மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரும் அப்படி போவாங்களான்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க, அது நல்ல விஷயந்தான். உங்களுக்கு எந்த இடம் அமைதியை கொடுக்குமோ அந்த இடத்துக்கு போங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போனால் அமைதியாக இருப்பாங்க, சில பேருக்கு தேட்டருக்கு போனால் மகிழ்ச்சி கிடைக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனால் மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ உங்கள் மனம் எந்த இடத்துல ஒருமைப்பாடாக ஒடுங்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரும்போது ரொம்ப நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது. அதே சமயத்தில் அவசரப்படாமல் இருந்தாங்களா இவங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிதானம் 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 அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவனம். ஏன் அப்படின்னா நம்மளோட கருத்தை இன்னொருத்தவங்களுக்கு திணிக்கக்கூடாது. அப்போ திணிக்கும் போது என்ன செய்யும், ஆப்போசிட் பர்சனால் பிரச்சனைகள் வரும். அதே போல் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அக்ரிமெண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் பதிதல் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல புத்தாண்டாகவே அமையும். ஓகே சார். நீங்கள் வந்து சிம்ம ராசிக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு இக்கனா வச்சு தான் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க. உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை வந்து நிதானம் 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 மட்டும்தான். நீங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எந்த முயற்சி எடுத்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அட்வைஸை வந்து சொல்லிட்டு போயிடலாம்.